வீடியோ ஸ்டார்ட். இதுதான் எங்க அப்பா விசிறின்னு உட்காந்துக்கிறாரு. இது எங்க கேரளா தாத்தா. இன்னைக்கு நாங்க சுட்ட மீனும் சுட்ட சிக்கனும் சாப்பிட போறோம். அதான் போயிட்டு இருக்கு. இது இப்போ நாங்கள் வந்து சிக்கன் சுத்துட்டு இருக்கோம். மீன் ரெடி ஆயிடுச்சு. அதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ்ட் பண்ணுறவங்கள பார்க்கலாம். அப்படியே பேட்டி எடுத்துரு. எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? சூப்பராக இருக்கு. ஓகே. அம்மா கேட்டகல கேரளா தாத்தா நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல வரீங்க? நல்ல டேஸ்டா இருக்கு. செஃப் ஓகேவா? ஓகே. செஃப் ஓகேவா? அது நல்லதா. என்ன கொஞ்சம் அதிகமாக புகை வருது. புகை தான் வரக்கூடாது. ஆனால் இருக்குமா? எப்போ தர பாரு. புகை அதிகமாகவே வருது. சமயத்தில் முட்டிக்கிட்டு எல்லாம் புட்டு வச்சிருக்குது. இதுதான் சப்பாத்தி கரண்டி. இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். சப்பாத்தி வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது எப்படி செய்யண்டே தெரியாமல் செய்கிறாங்க யாரோ. இவங்களா குச்சி வைக்கணும் இல்லையா? அதான் சொன்னேன். ரொம்ப வைக்க வேண்டாம். பாருங்க கரு பாருங்க. கரு அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா. அம்மா கொஞ்சம் இங்கே பாரு. அந்த மாதிரி இவர் தான் எங்கள் தாத்தா. ஓரமாக உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அவர் எப்போதுமே ஃபோனில் தான் சாப்பிடுவார். இல்லைன்னா அவர் பேசுறது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கணும். இவங்க எங்கள் பாட்டி. நெருப்பு போடுறேன். சார்கோல் எடுத்து நெருப்பில் போடுறாங்க. நெருப்பு போடுறாங்கன்ட்டு இல்லை. எங்கள் தாத்தா எப்போதுமே ஃபோனில் தான் சாப்பிடுவார். பக்கெட்டில் தான் உட்காந்துருப்பார். எங்கள் அம்மாவுக்கு பூ வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இதுதான் மீன். அதாவது மீன் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு, ஃபுட் இருக்கு. ஆனால் சாப்பிட மாட்டான் தரும். யார் ஃப்ரம்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒன்று இருக்கு. சுட்ட மீன் இதுதான். ஓஹோ, புகை கொஞ்சம் அதிகமாக வருது. நெருப்பு வந்துடுச்சு. இவ்வளவு நெருப்பு. சரி, நீங்க என்ன பண்ணணும்? சுத்தி கொடுங்க. அப்படியே சுத்தி சுத்திட்டே இருக்கணும். ஒன்னே ஒன்று சுத்துறாதீங்க. ரெண்டு கையில் ரெண்டுத்தையும் சுத்த முடியாதா? இல்லை, ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு அப்படியே சுத்தணும். அப்படி அம்மா என்ன நினைச்சுங்க அவனை? சுத்துங்க. உங்க அப்பாவுக்கு எனர்ஜி போடாது. சுத்த சொல்லு. இல்லை ரொம்ப சுத்தமாக வேகணும்ல அவரை. நீங்கள் ஒரு சைடும் கருகாமல் இருக்கணும்ல. கருகாமல் இருக்கணும். மீன் அதுதான். அந்த மீன் சவுண்ட் எடுத்து பாரு. உப்பு கம்மி. உப்பெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடணும். இன்னொரு டர்ன் இருக்கு ஃபிஷ்ஷு. இடையில ஒரு புல்கா 2 போட்டு அப்புறம் திரும்ப ஃபிஷ் போயிட்டு. நம்ம வீட்டில் வெள்ளை சாதம் இருக்கு, ரசம் இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அம்மா வேற என்னம்மா இருக்கு? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? மீன் குழம்பு. அது விட்டியா ஜோ? எல்லாம் சாப்பிட்ட உடனே சால்ட் அண்ட் சுகர், மின்ட், சோடா, டைஜஸ்ட். ஐஸ்கிரீம் எங்க இருக்குது? ஐஸ்கிரீம் இன்னும் இல்லை, நாளைக்கு சாப்பிடலாம். ஏன் இப்போ வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கு தான் மீன். வரும். நான் உண்மையாக சொல்லிட்டேன். ஏங்க ஐப்பா